ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோங்க. அதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன். திருநெல்வேலி சொதிங்க. இப்போ நம்ம இந்த சொதி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம். வா. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், நான் முருங்கைக்காய், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10. அதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு, கொஞ்சம் தேங்காய் பால், இது 3ஆவதான தேங்காய் பால். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த கட்டியான தேங்காய் பால். ரெசிபிக்கு தேவையான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சொதிக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியவும் போட்டுடலாம். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினா தான் அதோட பச்சை வாடை கொஞ்சம் போகும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், ஸோ அந்த வெஜிடபிள்ஸையும் இப்போ நம்ம அதில் போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இப்படி போட்டும் வேக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு தனியாகவும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி வேக வைக்கும் போது என்னென்னா தேங்காய் பால்லையும் இந்த மசாலாலையும் வேக வைப்பீங்க. ஸோ அந்த வெஜிடபிளோட எசன்ஸும் அந்த எல்லா எசன்ஸும் சேர்ந்து இறங்கி சொதிக்கி அது கூட கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அந்த காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம 2ஆவது 3ஆவது பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலை ஊற்றி காயை நல்லா நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓரளவு நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த காய் பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா பாசிப்பருப்பு தேங்காய் பால் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால், அந்த எடுக்கிற திக்கான தேங்காய் பாலை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம லைட்டாக மிதமான சூட்டில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். ஸோ திக்கான தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடாமல் அது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான திருநெல்வேலி ஃபேமஸ் சொதி ரெடி. இதை நீங்கள் எதுலனாலும் ஊற்றி சாப்பிட்லாம். இடியாப்பனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கு எப்போவுமே சர்க்கரை தொட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டே உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நல்ல கிட் ஃப்ரெண்ட்லியான காரம் இல்லாத ஒரு சுவையான உணவு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.